ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا رسلنا بالبينات وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசந்தங்கள் நிறைந்த ரபீல் அவருடைய மாதத்தில் அவனுக்கும் மிகவும் விருப்பமான இறை இல்லத்தில் வல்ல அல்லாஹ் நம்மளை எவ்வாறு இங்கே ஒன்று சேர்த்துள்ளானோ இதேபோல் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படக்கூடிய கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்துல 1000 இனங்களை படைத்திருக்கின்றார். அந்த 1000 இனங்களை படைத்து அரண்முறை திடலில் வாழக்கூடியதாகவும் 400 நீரில் வாழக்கூடியதாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றார். அவன் படைத்த 1000 இனங்களிலே சிறப்புக்குரிய இனமாக மனித இனத்தை படைத்திருக்கின்றார். சிறப்புக்குரிய இனமாக ஆக்கி மட்டுமல்லாமல் நன்மை தீமையை பிரித்தறிகின்ற பகுத்தறிவையும் இந்த மனிதனுக்கு தான் மூலம் அல்ல வழங்கியிருக்கின்றார். இதோடு இந்த மனித சமுதாயத்தை விட்டுவிடாமல் மனிதனுக்கு நன்மை தீமையை நினைவூட்டக்கூடிய வேறுக்கு சொல்லக்கூடிய வேத நூல்களையும் இந்த மனிதனுக்கு தான் மூலம் அல்ல அறிவிக்கின்றான். அவன் அருளிய இந்த வேத நூல்களின் பிரகாரம் மனிதனால் வாழ முடியும், சாத்தியம்தான் என்று வாழ்ந்து காட்டுவதற்கு லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களை அனுப்பும் பொழுது அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான், வலகத் அர்ஸல்னா ரஸூலனா பில் பையினாத்தி, எல்லா ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அற்புதங்களை கொடுத்துத்தான் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எந்த நபியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தார்களோ அந்த காலத்துக்கு தக்கவாறு சில அற்புதங்களையும் மோஜிசாக்களையும் கொடுத்துதான் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றார். அந்த அற்புதத்தை கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? இவர்கள் நபிதான் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கும். யாரெல்லாம் ஈமான் கொள்கின்றார்களோ அல்லது ஈமான் கொள்ள இருக்கின்றார்களோ அவருடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காக வேண்டி இந்த சான்றிதழ்கள் அல்லாஹ் கொடுத்து அனுப்புகின்றார். இது இல்லாமல் பல நிறைய காரணங்கள் உண்டு. பசியை போக்குகின்ற விதமாக அந்த அற்புதங்கள் நடந்துள்ளது. தாகத்தை தீர்க்கும் இந்த அற்புதங்கள் நடந்துள்ளது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா நபிமாரையும் அனுப்பும் பொழுது இந்த அற்புதங்களை கொடுத்து அனுப்பியிருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையை நாம் பார்க்கும் என்றால் நபியுடைய வாழ்க்கையுடைய எல்லா அம்சங்களும் அதிசயம்தான். அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே அதிசயம்தான். அவருடைய தூர நோக்கு, அரசியல் சிந்தனை, அவருடைய ஆன்மீகம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான்
அல்லாஹ் நபியுடைய முழு வாழ்க்கையை வைத்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல யமன் தேசத்துக்கு நிறைய தோழர்களை அனுப்பியிருக்கிறார்கள். சையதுனா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பியிருக்கிறார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பியிருக்கிறார்கள். சையதுனா அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பியிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 6ல பத்ர் இப்னு அனஸ் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் அவர்களை அமீர்கள் அனுப்பி வைத்தார்கள் யமனுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கும் பொழுது சில அறிவுரைகளை சொல்லி அனுப்பினார்கள். யமன் தேசத்துக்கு போன உடனே அந்த மக்களுக்கு ஏகத்துவ கலிமாவை எடுத்து சொல்லுங்கள், அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் தொழுகை கடமை அப்படிங்கிறதை எடுத்து சொல்லுங்க. இந்த ரெண்டையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் முஸ்லிமாகி தொழுக ஆரம்பித்து விட்டால் உடனே ஒரு பள்ளியை நீங்கள் அங்கே கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த பள்ளி எங்க கட்டணும், இதற்குடைய அருகாமல் இருக்கணும், அது எதை நோக்கி இருக்கணும், எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரம்தான் நடும்படி ஒரு பெரிய அரண்மனை உண்டு. அந்த அரண்மனைக்கு பக்கத்துல பாதான் அப்படின்ற ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல தான் இந்த பள்ளியை கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் கட்டும் பொழுது கிபுலாவை எப்படி அமைக்கிறது, அந்த காலத்துல எந்த திறமையும் கிடையாது. லீன் அப்படின்னு சொல்ற ஒரு மலை இருக்கு. லீன் சொல்ற ஒரு மலை இருக்கு. அதாவது யமனுடைய தலைநகர் சனா, அந்த சனாவை தான் சொல்லிட்டார்கள். லீன் ஒரு மலை இருக்கு. அந்த மலையை நோக்கி அந்த பள்ளியுடைய டைரக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க, கிபுலா இருக்குன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றது இப்போ ஹிஜ்ரி 6ல சொல்லி அனுப்புனாங்க. இன்னைக்கு கூட நீங்க நெட்ல அல் ஜாமிஉல் கபீர் ஃபீ சனா அப்படின்னா அந்த பள்ளியுடைய முழு தொடரும் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி ஒரு நூற்றாண்டு கடந்து போச்சு. ஆனா நபி சொன்ன அந்த லீன்ங்கிற மலையை நோக்கி தான் அதனுடைய டைரக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்கு பார்த்தா காபத்துல்லாவுக்கும் சனாவுக்கும் ஏறத்தாழ 1300 கிலோமீட்டர். நபி அவர்கள் மதீனாவுல இருந்து சொன்னாங்க. இப்போ பார்த்தா டேர்போட்ஸ் அளந்த மாதிரி கரெக்டா இருக்குது. அந்த பள்ளியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்டமா இருக்கும். நடுவுல அந்த பழைய நாள் வீடுல நடுவுல முத்தமா இருக்கும். நடுவுல மழையெல்லாம் முடியும், உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த பள்ளி இன்னைக்கு அந்த பள்ளியோட நடுவு பகுதியில நோன்பு திறக்கிறதுக்கு, பயான் செய்யறதுக்கு, பாடத்திற்கு எல்லாம் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு அந்த பள்ளி மிகப்பெரிய சாதா இருக்கு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு மாதா பிதா கோகுல் சொல்றான், கூடுல தட்டிட்டு போறான், நேரா பக்கத்துல போய் விழுந்துடுறான், தானோட குடும்பத்தோட போய் விழுந்துடுறான். அவ்வளவு கல்விகள் இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கே துல்லியமாக சொல்லி காட்டினார்கள். நபியுடைய வாழ்க்கையில நிறைய சொல்லலாம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு முழு நபியுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அதிசயமா வைத்திருக்கின்றான். எல்லாம் அல்லாஹ் அந்த நபியுடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆட்கள் கொள்வாராக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في كلام القديم القرآن العظيم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. உலகத்தின் முதலாளர் காபாவையும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையுடனான மதீனத்தின் நபவியும் மீண்டும் மீண்டும் கருதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் மாணவர்களுக்கு தருவாராக. கண்ணியத்துக்கு மரியாதைக்குரிய இந்நிகழ்வின் தலைவர்களே, போற்றுதலுக்குரிய மார்க்க அறிஞர்கள் மக்களே, மரியாதைக்குரிய ஏழை பொறுப்பாளர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் கருத்தில் திரும்பினால் நெல்லை மாநகர ஜமாத்துல் சபை இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் 12 நாட்களும் இந்த சீரோடும் சிறப்போடும் ஆங்காங்கே மேலாண்மை செய்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை நம்ம
சமுதாயம் கேட்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த தமிழகத்தை மட்டுமல்ல உலகெங்கிலும் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்துக் கொண்டதால் கூட குறிப்பாக இந்த 12 நாட்கள் கண்டிப்பா ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நெல்லை மாநகர ஜமாஅத் உலமா சபையும் இந்த நிகழ்வு 12 நாட்கள் நிகழ்ச்சி நடத்திக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இதில் நமது லால்தேஷா பள்ளியிலே நடத்துவதற்கு இந்த நிர்வாகம் அனுமதித்து சொன்னார்கள். அது ஒரு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காக நெல்லை மாநகர ஜமாஅத் உலமா சபைக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் லால்தேஷா நிர்வாகத்தை நிர்வகித்துக் கொள்ளும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள். 23 ஆண்டு காலம் நபுவத் கிடைத்த பிறகு 40வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நபி பொருள் கிடைக்கப்பட்டது. அதன் பிறகு 13 ஆண்டு காலம் மக்கமானவர்களே இருந்தார்கள். அதன் பிறகு அல்லாஹ் உத்தரவுக்காக மதீனாவுல சென்று 10 ஆண்டு காலம் இருந்தார்கள். வெறும் 23 ஆண்டு காலம் மட்டுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டினார்கள். அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கை தான் அன்று முதல் இன்று வரங்கள இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை மக்களுக்கு ஒரு வழிகாட்டியார். 23 வருடம் என்பது பெரிய காலம் அல்ல, சிறிய காலங்கள், சிறிய காலம். நாம் சிறிய இருக்கின்றோம். சர்வசாமி 20 ஆக முடியாது. 40 ஆண்டு வெறும் 23 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும், மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டினார். என்று சொல்கிறார்களா? அவரை போன்று வாழுங்கள், எவை போன்று வாழுங்கள் என்று சொல்வார்கள். எந்த ஒரு தலைவரும் தன்னை போன்று வாழுங்கள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். எந்த ஒரு தலைவரும் சமுதாய தலைவராகட்டும், கொள்கை தலைவராகட்டும், கட்சி தலைவராகட்டும், நாட்டு தலைவராக யாருமே சரி, நீங்கள் என்னை போன்று வாழுங்கள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அவரை போன்று வாழுங்கள், இவரை போன்று வாழுங்கள் என்று அடுத்தவர்கள் சொல்வார்கள். சரி, அடுத்தவர்கள் சொல்கிறார்கள், அவர்களாவது நான் நல்லபடியாக வாழ்கிறேன், என்னை போன்று வாழுங்கள் சொல்றார்கள், அதுவும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் இன்னொரு கேட்கிறார்கள். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக வெளியுலக வாழ்க்கை ஒன்று, மறுவலக அதாவது திருவாழ்க்கை ஒன்று இருக்கிறது. நேர மனித மக்களுக்கு தெரியக்கூடிய வாழ்க்கை ஒன்று, மறைமுகமான வாழ்க்கை ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை ஒரு வெளிச்சமானது, சிறிதளவு தவறில்லாது, சிறிதும் பெசமில்லாது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை போன்று வாழுங்கள் என்று சொல்லி காட்டினார். சொன்னது மட்டுமல்ல, செய்து காண்பித்தார். சொல்லுவதை நான் சொல்லலாம், இப்படி செய்ய வேண்டும், இப்படி வாழ வேண்டும் சொல்லலாம். என்னை சேர்த்த சொல்லுங்கள், இப்படி வாழணும் சொல்லலாம், இது செய்யுங்கள் சொல்லுவோம். ஆனால் நாம் செய்ய போகணும் என்றால் மிக அரிதாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை செய்து காட்டி சென்றார். அந்த அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லுகிறோம். ஸலவாத் அதிகமாக சொல்ல வேண்டிய காரணம் எப்போதும் சொல்லட்டும். தொழுகையிலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லுகிறோம். இந்த ஸலவாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களால் மரணித்து விடுகிறார்கள், நாம் எல்லாம் மரணித்து விடுகிறோம். நாம் மரணித்த பிறகு மன்னர்களை வைத்து விட்டு வந்து விடுகிறார்கள். சில நாட்களிலே நம்ம உடலை மண் அரித்து விடுகிறது. நபிமார்கள் உடலை மண் அரித்து கிடையாது. நபிமார்கள் உடலை மண் அரித்து கிடையாது. மண்ணுக்கு எல்லாம் ஹராமாக்கி விட்டிருக்கின்றான். நபிமார்கள் உடலை அரித்ததற்கு மண்ணுக்கு ஹராமாக்கி விட்டிருக்கின்றான். எனவே நபிமார்கள் உடல் உயிரோடு நின்று கொண்டிருக்கிறார். நபிமார் எப்படி இருக்கிறார் அதை நாம் கேட்கிறார். அல்லாஹ் வெளிப்படையாக தெரிவது மட்டுமே விவாதம் செய்ய வேண்டும். வெளிப்படையாக தெரியாத விஷயங்களில் விவாதம் செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சலாம் சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் இருக்கின்றார்கள். நான் சலாம் சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் இருக்கிறார்கள். அது இத்திற்காக வானவர்களாக இருக்கிறார். வானவர் சொல்லுகிறார்கள், இந்த ஊரிலே இந்த மனிதர் உங்கள் மீது சலாம் சொல்லுகிறார். சலாம் சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் இருக்கிறார். எனவே அன்றைக்கு நான் அதிகமாக சலாம் சொல்ல வேண்டும். அதில்லாமல் நான் தனிப்பட்ட முறையிலே அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலவாத்தை அதிகமாக சொல்லிக் கொள்ளும். எந்த வார்த்தையை எந்த ஒரு
சொல்லி அதிகமாக புரிஞ்சிக் கொண்டிருக்கிறோமோ அவனுக்கு தொடர்பு அதிகமாக இருக்கிறது. நாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக சலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நபியுடைய தொடர்பு அதிகமாக இருக்கிறது. நபியுடைய தொடர்பு மற்ற குர்ஆனை போடுவதற்கு ஒளி செய்வதும் தொழுகைக்கு ஒளி செய்வதும் சலவாத் சொல்லுவது அவசியம் அல்ல. எந்த இடத்தில் உட்கார்ந்து சொல்லணும் அவசியம் அல்ல. நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். வேலை செய்யும்போது சலவாத் சொல்லிக் கொள்கிறோம். வாகனத்தில் செல்கிறோம், வாகனத்தில் செல்லும்போது சலவாத் சொல்லுவோம். வீட்டில் சமையல் வேலை செய்கிறோம், சமையல் வேலை செய்து கொண்டிருக்கும் சலவாத் சொல்லுவோம். அந்தந்த வேலையை செய்யும்போது அந்த வேலையில் சலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறால் இன்ஷா அல்லாஹ் நபியுடைய பொருத்தம் இருக்கும். நாம் உலகத்தில் ஒரு சிரமப்படுகிறோம், நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக செய்தோம். மற்ற வேலையை செய்தால் சரி, இருந்தாலும் இந்த சலவாத் சொல்வதற்காக அதிகமான நெருக்கம் கிடைக்கிறது. நாளை கியாமத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கம் கிடைக்கிறோம், ஷஃபாஅத் கிடைக்கிறோம். எனவே அதிகமான நேரம் கிடைக்க காரணம் எல்லாம் நேரமுக்கு நேரம் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த நபியோட தொடர்பும் அந்த நெருக்கம் கிடைக்கும். எனவே வாய்ப்பு கிடைக்கிற சொல்லுகிறேன், அதிகமாக சலவாத் சொல்லுவது நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கிறது